அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 பரப வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்தை எப்படி இவங்க சாதகமாக மாற்றிக்கலாம், எந்த விஷயத்தின் மூலிமா இவங்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ரொம்ப ஒரு தைரியமான நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள், ரொம்ப ஒரு கம்பீரமான நபர்கள் தான். பேச்சாற்றலும் அதிகம், மற்றவங்களுடைய ஒரு இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். எல்லா இடத்துலையும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மேசராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது கடைசி குழந்தையாக பிறந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை அதுதான் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த மேசராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்களாவே அவங்க தான் அந்த குடும்பத்தையே வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்க இல்லையா, அதனால் ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க. செல்வ செழிப்பே இல்லைனா கூட அவங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வாதிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. கரெக்டாக நியாயமாக இல்லாமல் ஒரு அநியாயமாக ஒரு விஷயத்தை செயல்படுறாங்க அல்லது செய்கிறாங்க அப்படின்னா அதை வாதிடக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. போருக்கு போகிற வீரன் எப்படி வேகமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எப்படி தைரியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு பரபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பழைய பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு சுமூகமாக முடியும். அதுவும் நீங்களே அதை பேசி சரி செய்வீங்க. உறவுகள் மத்தியில் வெளி வட்டாரத்தில் அந்த இழந்த அந்த மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா இந்த மேசராசி என்பவர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னமும் பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று மேல் நோக்கு நாளில் சதய நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் காலையில் ஒரு 9:32 மணிக்கு பரபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த வருடத்தில் சேனாதிபதியாக சந்திரன் வருகிறார். ஆகவே உலகமெங்கும் பெண்கள் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகும். பெரிய பதவி, முக்கியமான பொறுப்புகள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் நல்லா தளிக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க. விளைச்சல் அதிகமாகும். நீர்நிலைகளில் நல்ல ஒரு நீர்த்தேக்கம் அதிகமுள்ள ஒரு ஆண்டாக தான் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு. இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னமும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வலிமை உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. இந்த வருடமே ஓரளவுக்கு சாதகமான பலனாக தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரையச்சனி காலம் என்பதனால திடீர்னு கொஞ்சம் செலவுகளும் வரும். வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடவே வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால சுப விரயமாக இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆண்டாக, எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இதுவரை இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களே எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அந்த பணம் வர்றப்பயே நீங்கள் வாங்கி எதுலையாவது ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டு வச்சுக்கிறது நல்லது. கையில் பணம் வச்சுட்டு சரி நம்ம அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக தாயாருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருங்க. அதோடு கூட ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க.
ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 3வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். சின்னதாக ஒரு வாக்குவாதம் வரும், அது பெருசாகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு பகவான் வர போகிறார் இல்லையா, புதுசாக வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏழரை சனி காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனால் பெருசாக பாதிப்போ ஒரு அச்சமோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மனை மட்டும் வழிபடுங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன சவால்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பவர்கள். சொந்த வீடு வாங்குவீங்க, அதில் ஒரு சின்ன தடை வந்து அதுக்கப்புறம் தான் அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனம் வாங்கும்போது கூட ஒரு சின்ன இடைஞ்சல் வந்து அதுக்கப்புறம் தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொத்து தகராறு கொஞ்சம் வரும், அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அது பரிபூர்ணமாக அந்த தகராறு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு முதல்ல கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் படித்து முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அதிகமான உழைப்பை போடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். வான்வெளி பயணங்கள் இதெல்லாம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இலங்கை அடையிறதுக்காக கொஞ்சம் கடினமாக உழைப்பீங்க. உங்களுடைய முயற்சியை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் மன உறுதியோடு போராடினீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய பலமே ரொம்ப தைரியம் தான். இந்த தைரியத்தை மட்டும் எல்லா இடத்துலையுமே கைவிடாமல் கடுமையான முயற்சியை போட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும். மகளுக்கு திருமணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சுபவரையும் இந்த காலகட்டத்தில் செய்கிறது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு கொஞ்சம் சுபவரையமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையாவது பணம் கொடுக்கறது வாங்குறது அப்படின்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதுங்க. அடுத்தவங்களுக்காக வாக்குறுதி கொடுத்து நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதன் மூலிமா ஒரு சில கெட்ட பேரெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஐகாசி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு பகவான் அமரும்போது நீண்ட கால கனவு நனவாகும். உங்களுடைய ஆசை ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் இலக்கு இந்த வைகாசி நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரும்போது நீண்ட நாளாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் சரியாகும். மறுமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு புதுசாக ஒரு நிலமோ ஒரு பெயரோ உள்ளது உங்களுக்கான ஒரு பாராட்டோ நல்ல ஒரு
ஏதாவது உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு பெயர், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க, வீடு, நிலம், கல்வி இதெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில்